வட்டுவாகல் பாலம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ளது. 1955ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். பலத்த துன்பத்தை முல்லைத்தீவில் இருக்கும் இந்த பாலமும் அனுபவித்து வருகின்றது. 2009 இறுதி யுத்தத்தின் போது பாரிய சேதங்களுக்கு உள்ளானது. அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி பாலத்தின் இரு ஓரங்களிலும் இருந்த பாதுகாப்பு கற்கள் கூட இல்லாமல் நீரில் மூழ்கியுள்ள இந்த பாலத்தில் மாரி காலத்தில் இந்த பாலத்தால் பயணிப்பவர்கள் படும் துன்பங்களை சொல்லில் வடிக்க முடியாது. சுமார் 600 மீட்டர் தான் இதன் நீளம். சுமார் 40,000 மக்கள் இந்த பாதையை பயன்படுத்துகின்றார்கள். முல்லைத்தீவு பலத்த அழிவை சந்தித்த மாவட்டம். வேறு எங்காவது, குறிப்பாக தென்பகுதியில் இந்த பாலம் இருந்திருந்தால் எப்போதோ புதிய பாலம் அமைத்திருப்பார்கள். தொடர்ச்சியாக பலத்த இடர்பாடுகளை சந்தித்த முல்லைத்தீவு மக்களைப் போல் இந்த பாலமும் மக்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவித்தே வருகின்றது. இந்த பாலத்தை, இதன் சேதங்களை கூட்டுறவு இராஜாங்க அமைச்சர் உபாலி அவர்களும் பார்வையிட்டார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகதீஸ்வரன், திலகநாதன், டாக்டர் சத்தியலிங்கம் ஆகியோரும் பார்வையிட்டனர். மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாத் பதியுதீன், மஸ்தான் அவர்களும் இந்த பாலம் திருத்தப்பட வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்தனர். மாவட்டத்தின் அதிகாரிகளை கேளுங்கள், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கேளுங்கள். இப்பாலத்தின் தேவையை, அவசியத்தை சொல்லுவார்கள். தயவு செய்து கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, கௌரவ பிரதமர் அவர்களே, கௌரவ அமைச்சர்களே, கௌரவ பிரதி அமைச்சர்களே, கௌரவ பாராளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களே, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே, எல்லோரும் ஆதரவு தாருங்கள்.